இந்த வீடியோவில் நம்ம லைக் கீவேர்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ அதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற டேபிள் வந்து ஸ்டூடெண்ட் அண்டர் ஸ்கோர் இன்ஃபர்மேஷன். அண்ட் இதில் நான் வேர் கிளாஸ் யூஸ் பண்ணுறேன். வேர் இதுக்கு நான் யூஸ் பண்ண போகிற காலம் நேம் வந்து ஃபர்ஸ்ட் நேம் லைக் 2 சிங்கிள் கோட்ஸ். அண்ட் இதுக்கு உள்ள நான் என்ன பண்ணுறேன், ஒரு பெர்சன்டேஜ் வைக்கிறேன் அண்ட் ஹெச் கொடுக்குறேன். ஸோ இப்போது நான் இங்கே வந்து பெர்சன்டேஜ் ஹெச்ன்னு கொடுத்தனால என்னுடைய ஃபர்ஸ்ட் நேமில் ஹெச்ன்னு முடிகிற அந்த பர்டிகுலர் நேம்ஸை மட்டும் எனக்கு ஃபில்டர் பண்ணி கொடுக்கும். ஸோ என்னோடய நேமில் ஹெச்ன்னு எதெல்லாம் எந்தெந்த நேம்லாம் முடியுதோ அதை மட்டும் எனக்கு ஃபில்டர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபர்ஸ்ட் நேமில் ஹெச்ன்னு முடிகிறது மட்டும் எனக்கு ஃபில்டர் ஆகி காமிக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் லைக் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி லைக் சிங்கிள் கோட்ஸ் பெர்சன்டேஜ் ஃபஸ்ட்டில் வருது அண்ட் ஹெச் லாஸ்ட்டில் வருது. விச் மீன்ஸ் கடைசியாக ஹெச் போடுறேன்ல, ஸோ கடைசியாக முடிகிறது வந்து நான் எனக்கு வந்து காமிக்கணும் அப்படின்னு நான் வந்து கிளியராக என்னுடைய ப்ரோக்ராமுக்கு சொல்லுவேன். அண்ட் இதுவே இப்போது நான் வந்து ஏன்னு போட்டு நான் பெர்சன்டேஜ் கொடுக்குறேன். ஸோ என்னுடைய ஃபஸ்ட் லெட்டர் ஏல எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வரணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 3 இருக்குது, அது அப்படியே வந்துருச்சு. இப்போ நான் இதில் இன்னொன்று ஆட் பண்ணுறேன், ஏஎன் போடுறேன். ஸோ ஏஎன்னில் என்னென்ன வேர்டெலாம் ஸ்டார்ட் ஆகுதோ எனக்கு அது மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா இந்த கமெண்ட் சொல்கிறேன். ஸோ அதான் ஏஎன் பெர்சன்டேஜ். அதுக்கப்புறம் என்ன இருந்தாலும் எனக்கு கவலை கிடையாது, ஆனால் ஏஎன்னில் ஆரம்பிக்கிறது மட்டும் எனக்கு வேணும். ஸோ அண்ட் டு அண்ட் ஆனந்த் 2 பேர் வராங்க. ஸோ ஃபஸ்ட் நேமில். ஸோ இதுதான் வந்து லைக் ஃபங்க்ஷனோட முக்கியமான இது ஒரு ஒர்க்கிங். இது வந்து நம்மளுக்கு டேட்டா சர்ச் பண்ணுறதுல வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த 3 லெட்டரில் யாரெல்லாம் இருக்காங்க அது மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது முக்கியமாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு இன்ஃபர்மேஷன். அண்ட் இப்போ பாருங்கள், இப்போ 2 சைடாக நான் பெர்சன்டேஜ் போடுறேன். ஸோ இப்போ நான் சும்மா என்னன்னு வச்சுருக்கேன், எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இந்த ஃபஸ்ட் நேமில் என் அப்படின்ற இந்த லெட்டர் வந்து எந்தெந்த நேம்லாம் இருக்கோ அது எல்லாமே வரும். உங்க பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே என் இருக்கும், உள்ள ஏதாவது ஒரு வேர்டு என் இருக்கும். ஸோ 2 பக்கமும் பெர்சன்டேஜ் போட்டால் அது வந்து நம்ம ஃபஸ்ட் நேமுக்குள்ள உள்ள என்னெல்லாம் அந்த இந்த பெர்சன்டேஜ்க்கு நடுவில் எவ்வளோ லெட்டர் இருக்கோ அந்த காம்பினேஷனில் ஃபஸ்ட் நேமில் ஏதாவது இருக்கா, இந்த காலமில் ஏதாவது இருக்கா அப்படின்றத மேட்ச் பண்ணி நம்மளுக்கு ரிசல்ட் காமிக்கும். இப்போ வந்து நான் வந்து ஏஎன் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஏஎனில் 2 இருக்குது, ஆண்டோவில் ஏஎன் வருது, இங்கே ஏஎன் வருது, இங்கே ஏஎன் வருது, இங்கே ஏஎன் வருது. ஸோ 4 ரிசல்ட் இருக்குது இந்த பாசிபிலிட்டியில். ஸோ இந்த மாதிரி வந்து லைக் ஃபங்க்ஷன் வந்து ஃபஸ்ட்டு பெர்சன்டேஜ் போடுறது, லாஸ்ட் பெர்சன்டேஜ் போடுறது இருக்குது. அப்புறம் 2 பக்கமாக பெர்சன்டேஜ் போட்டு நம்ம நடுவில் இருக்க வேல்யூவை ரிசல்ட்டை ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதும் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த பர்டிகுலர் ஃபில்டர் வந்து நம்மளுக்கு வந்து நிறைய இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து ஒரு பெரிய ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணும்போது. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ கூகுள் ஆட்டோ சஜஸ்ட் வருது இல்லை, நம்ம எஸ்ன்னு கிளிக் பண்ணோன்னா எஸ்ஸில் என்னெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்கோ எல்லாமே வரும். ஸோ அது வந்து இதை யூஸ் பண்ணி தான் நம்ம செய்கிறோம்.